Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வாங்க வைரஸ் சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜான். இந்தா உனக்காக நான் ஒரு மேக்னெட்டிக் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அதுக்கான ரிமோட். இதுல என்ன எழுதி இருக்கோ அந்த பொருள் இந்த ரிமோட் அழுத்தினதுக்கு பின்னால இந்த பால் பின்னாடியே வந்துடும், தானாவே வந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த பாலை நீ யார் பின்னால அனுப்பணும்னு நினைக்கிறியோ அவங்க பின்னால இது போய்கிட்டே இருக்க. ஜான், இது வெறும் 5 கோடி மட்டும்தான். அப்புறம் நீ எப்ப பார்த்தாலும் புத்திசாலித்தனத்தால எனக்கு பணம் கொடுக்காம எஸ்கேப் ஆயிடுற. ஆனா இந்த முறை நான் பணத்தை வாங்காம பொருளை தர மாட்டேன். பணத்தை கொண்டு வா. வைரஸ் சார், உங்களுக்கு உங்க காசு கண்டிப்பா கிடைக்கும். நம்பர் 1 நம்பர் 2 சீக்கிரமா போய் வைரஸ் சாரோட காசை கொண்டு வாங்க. அது வரைக்கும் நான் பால கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பாலை என் பின்னால அனுப்ப நினைக்கிற? சொன்னா கேளு. வேண்டாம். வைரஸ் சார், பாலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? நான் உங்க மேல ஸ்டோன் பட்டன் அழுத்த போறேன். அது வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கலாம். ஜான், இதெல்லாம் சீட்டிங். நீ எப்பவும் திருந்த மாட்டேங்கிற. ஒவ்வொரு முறையும் நீ என்னை இப்படிதான் ஏமாத்துற. ஜோ, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பதான் ஆட்டம் களை கட்ட போகுது. நான் இந்த பால மோட்டு பத்துலு மேல பயன்படுத்த போறேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊரை விட்டு திரும்பி ஓட போறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஊர்ல எனக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். நீங்க எந்த மாதிரியான ஒரு கவிதை சொல்லிருக்கீங்க? மோட்டு பத்துலு, இப்ப நீங்க இந்த ஃபுர்ஃபுரி நகருக்கு நிரந்தரமா டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னடா சொல்ல வர? ரொம்ப காலமா வளராதவனே. ஒருவேளை இந்த மண்ணை விட்டு போறது நாங்களா இருக்குமா இல்ல நீயா இருப்பேன்னு காலம் பதில் சொல்லுண்டா. மோட்டு பத்துலு, எல்லாமே காலத்தோட விளையாட்டுப்பா. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப என்னோட இந்த மேக்னெட்டிக் பால் உங்க 2 பேரையும் இந்த ஃபுர்ஃபுரி நகரை விட்டு மரியாதையா வெளியே அனுப்பி விட போகுது. எப்பா இந்த சின்ன பால் எங்களை என்னத்த பண்ணிட்ட போகுது? அந்த பால் மட்டும் இங்க வரட்டும், அப்படியே கையில எடுத்து உன்னை பார்த்து இங்க ஒரு அடி அடிக்கிறேன் பாரு. அப்படியா? பாலை யாரு தூக்கி போடுறாங்கன்னு இப்ப நானும் பாக்குறேன். அடே மோட்டு, இது சாதாரண பந்து இல்லடா. அந்த பந்து கூட நிறைய பாறாங்கல்களையும் எடுத்துட்டு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தலை மேல உருந்த பழத்தெல்லாம் மறந்துடா. ஓடிடலாம் மோட்டு, இங்க இருந்து கிளம்பலாம் மோட்டு. ஓடுங்க மோட்டு பத்துலு, நல்ல வேகமா ஓடுங்க. பத்துலு, ஓடிடு. திரும்பி வருதுடா. சிகம் சார், இந்த நேரத்தில் நீங்க எங்க போயிட்டீங்க? எமர்ஜென்சி ஹெல்ப் வாங்க சார். நீங்க யார கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் ஃபுர்ஃபுரி நகரை விட்டு வெளியே அனுப்பாம விட மாட்டேன். மோட்டு பத்ரு, காட்டுங்க. அந்த பால் எங்க காட்டுங்க. ஒரு சின்ன பாலுக்கு பயந்து நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னாடி பாருங்க சிக்கம் சார், அதுதான் நாங்க சொன்ன அந்த மேக்னெட்டிக் பால். ஐயோமா மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் இந்த சின்ன பாலை பார்த்து பயந்துட்டீங்களா? சிங்கம் சார், அந்த பந்து பாக்குறதுக்கு தான் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா ரொம்ப வில்லங்கம் பிடிச்ச பந்தா இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்து அவ்வளவு ஏளனமா சிரிக்காதீங்க. அதையும் பாக்குறேன்.
சிங்கம் சார் பைக்ல ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. பால் அதோட வேலையை ஆரம்பிக்குது பாருங்க. நோ 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 மோட்டு நோ. நான் ஒரு பாலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அது வரட்டும் பார்க்கலாம். சட்டத்தின் மீதான, பாரத தாய் மீதான, இந்தியா மீது ஆன அந்த பாலை நான் இப்படிங்கிறதுக்குள்ள பிடிச்சிருவேன். மோட்டோ பால் கிளம்பி வந்துடுச்சு. இங்க இருந்து உடனே கிளம்பி ஓடணும் மோட்டோ. மோட்டு பத்திரம் எங்கேயும் போக தேவையில்லை. எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வைஃப் here when சிங்கம் is here. ஐயோ பா மோட்டு பத்திரம் இது என்னது? ஓ, சீக்கிரம் உட்காருங்க சீக்கிரம். ஐயோப்பா அம்மா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சிங்கம் சார், ஒரு பாலை உங்களால தடுக்க முடியலையா? அதுவும் சின்ன ஒரு பால். ஐயம்மா நான் வரல ஆன முடி. டாக்டர் ஜக்கர் சார், அந்த தண்டனை கட்டானோட மேக்னெட் பவர் பந்துகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். சீக்கிரமா பண்ணுங்க ஏதாவது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் பால் நான் பார்த்ததே இல்லையாப்பா. மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. மோட்டு, இப்ப நீதான்ப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பத்துலு, நீயே ஏதாவது சொல்லடா. வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? ஐடியா. டாக்டர் ஜட்கர் சார், இந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லையா? எப்படி எங்களோட ட்ரெஸ்ல அந்த மேக்னெட் பவர் பந்து ஒட்டிக்கிச்சோ அதே மாதிரி தண்டனை கட்டான் மேலே ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாதா சார்? சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அட பத்துலு, என் உயிர் நண்பா, உடன்பெறா சகோதரா, அருமையான ஐடியாவை கொடுத்துருக்கேப்பா. இது பாசிபிள் தான்பா. கொஞ்சம் இரு. இந்தாங்கப்பா என் நண்பர்களே, இதோ ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸ்ல பெரிய அளவுல ஐரன் இருக்குப்பா. எப்படியாவது ஜானை இந்த ஸ்வீட்ஸை சாப்பிட வச்சிருங்க. இந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜானோட உடம்புல ஐரனோட குவாண்டிட்டி எந்த அளவுக்கு அதிகரிச்சிரும்னா அவனோட பால் அவனோட பாடியிலேயே போய் ஒட்டிக்கும்பா. அதுக்கப்புறம் அந்த பாலை வச்சு அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் அவனுக்கே ரிவர்ஸா மாறிடும்பா. காச்சா காச்சா டாக்டர் ஜட்கா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு ஸ்வீட்டை நான் பார்த்ததே இல்லையாப்பா. இது உண்மையில டாப் டாக்கரும். ஜான் சொல்றத கேளு நிப்பாட்டு. நாங்க உன் கூட சண்டை போட வரல, நட்பாக தான் வந்திருக்கோம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? வன்முறையை கையில எடுத்துக்காதடா. அட, என்ன இது? இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே என் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுற மூட்ல தான் வந்திருக்காங்களா? இப்ப சொல்லுங்க மோட்டு பத்துலு, என்ன சொல்ல வந்தீங்க? அதை சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்டா. தண்ணிக்குள்ள இறங்கி எப்படி முதல்ல பகச்சிக்க கூடாதோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து உன்னையும் பகச்சிக்க கூடாதுன்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம்டா. இந்த புர்புரி நகரத்துல இருந்து கமல்பூர் நகருக்கு நாங்க ஷிஃப்ட் ஆயிடுறோம்டா. அதனால நிச்சயமா போயிடுறோம். எங்களை பத்தி எதுவும் நினைச்சுக்காத. அப்புறம் ஜான், அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற பல கசப்பான அனுபவங்களை மறக்கிறதுக்காகவே நான் உனக்கு ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன் ஐயா. எல்லாத்தையும் மறந்து இதை எடுத்துக்கோ. இதான் ஸ்வீட், சாப்பிடு சாப்பிடு. இந்த ஐயா உனக்கு ஒண்ணு ஆகாட்டை வச்சுக்கோ. அடுத்து உனக்கு லாஸ்ட் வச்சுக்கோ. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா வழிக்கு வந்துட்டீங்களா? கடைசியில நீங்க ரெண்டு பேரும் ஜானோட சக்திக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறீங்களா? இனிமே நீங்க கமல்பூர்ல நிம்மதியா இருங்க. உங்களுக்கு எப்போது ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதான்டா தண்டனை கட்டான். அடிக்கடி இங்க வந்துட்டு போய்கிட்டு நாங்க புர்புரி நகருக்கு உன்னை அன்போடு வரவேற்போம்டா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? புர்புரி நகர்ல நான் தான் இருக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் தான் கமல்பூருக்கு போக போறீங்க. ஜான், நாங்க இல்லடா. இந்த புர்புரி நகரத்தை விட்டு போக போறது நீதான் ஜான், நீதான். இது என்ன கேம்? இருங்க, உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? அவங்க இடத்தை விட்டு அசைய மாட்டேங்கிறாங்களே. என்ன இது? என்னோட பால் என்கிட்ட வந்து ஓட்டிக்கிச்சு. என்ன இது? எனக்கு என்ன தோணுதுன்னா, மோட்டு பத்துலு நமக்கு ஸ்வீட் கொடுத்தாங்கல்ல, அதுல தான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்.
வேண்டாம் விட்டுருக்க. Escape. என் மேல வச்சு என்னையே தூக்க போறீங்களா நீங்க? வேண்டாம் வேண்டாம் நிறுத்துக்க. புர்புரி நகர் உங்களோடது. சிங்கம் சார், நான் ஜெயிலுக்கு போறேன். அங்க உங்களை சந்திக்கிறேன் சார். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.